திருவண்ணாமலையில் மண் சரிந்து 7 பேர் பலியானார்கள் என்ற செய்தி அறிந்து வேதனை அடைந்ததாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மேலும் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ரூபாய் 5 லட்சம் நிதியுதவி வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்கள் 18 பேரை இலங்கை கடற்படை கைது செய்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 2 விசை படகுகளுடன் கைது செய்யப்பட்ட 18 தமிழக மீனவர்கள் காங்கேசன் கடற்படை முகாமுக்கு அழைத்து செல்லப்பட்டனர். டெல்லி டேராடூன் நெடுஞ்சாலையில் உள்ள ரிசார்ட் ஒன்றில் நடைபெற்ற திருமணத்தில் வரதட்சணையாக 2.5 கோடி ரொக்க பணமாக வழங்கியது குறித்த வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவியது. இதில் சூட்கேஸில் வைத்து 2.56 கோடி ரொக்க பணத்தை மணப்பெண் வீட்டார் வரதட்சணையாக வழங்குவது போன்று காட்சிகள் இடம்பெற்றுள்ளது. கர்நாடகாவில் கொலை வழக்கில் கைதான சந்திரா என்பவருக்கு 2014ஆம் ஆண்டு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. 10 ஆண்டுகளாக சிறையில் இருக்கும் சந்திரா தனது தந்தை பெயரில் இருக்கும் நிலத்தில் விவசாயம் செய்ய வேண்டும் என பரோல் கோரியிருந்தார். இந்த மனுவை விசாரித்த கர்நாடக ஹைகோர்ட் ஆயுள் தண்டனை கைதி சந்திராவுக்கு 3 மாதம் பரோல் வழங்கி உத்தரவிட்டது. இஸ்ரேல் நாட்டில் உள்ள மசூதிகளில் ஒலிபெருக்கி பயன்படுத்த தடை விதிக்குமாறு அந்நாட்டின் தேசிய பாதுகாப்பு அமைச்சர் இதாமர் பென்குவர் காவல்துறைக்கு அறிவுறுத்தியுள்ளார். மேலும் மசூதிகளில் பயன்படுத்தப்படும் ஒலிபெருக்கிகளை பறிமுதல் செய்ய வேண்டும் என்றும் தடையை மீறி ஒலிபெருக்கிகள் பயன்படுத்தும் மசூதிக்கு அபராதம் விதிக்க வேண்டும் என்றும் காவல்துறையினருக்கு அமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். ஆஸ்திரேலியா நாட்டின் குயின்ஸ்லாந்து கடற்கரையில் பழுதடைந்த படகு ஒன்றிலிருந்து 2.3 டன் அளவிலான போதைப் பொருட்களை பறிமுதல் செய்த போலீசார் 13 பேரை கைது செய்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருட்களின் மதிப்பு இந்திய ரூபாயில் 4157 கோடி என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. பேட்மிண்டன் வீராங்கனை பி.வி. சிந்துவிற்கு வரும் 22ஆம் தேதி திருமணம் நடைபெற உள்ளது என்று அவரது தந்தை பி.வி. ரமணா தெரிவித்தார். பி.வி. சிந்து ஐதராபாத்தை சேர்ந்த வெங்கடதத்தா சாய் என்பவரை திருமணம் செய்ய இருக்கிறார். சிந்துவின் வருங்கால கணவர் பொசிடெக்ஸ் டெக்னாலஜிஸ் என்ற நிறுவனத்தின் செயல் இயக்குநராக பணிபுரிந்து வருகிறார். இந்திய வேகப்பந்து வீச்சாளர் பும்ரா கிரிக்கெட் வரலாற்றில் தலை சிறந்த பந்து வீச்சாளர்களில் ஒருவராக இருப்பார் என்று ஆஸ்திரேலிய வீரர் டிராவிஸ் ஹெட் தெரிவித்துள்ளார். மேலும் பேசிய அவர், வரும் காலங்களில் கிரிக்கெட் வாழ்க்கையை திரும்பி பார்க்கும் போது நாங்கள் பும்ராவை எதிர்த்து விளையாடி இருக்கிறோம் என்று பேர குழந்தைகளிடம் சொல்வது நன்றாக இருக்கும். மிகுந்த சவால் அளிக்கக்கூடிய அவரை இன்னும் சில முறை சந்திப்பேன் என்று நம்புகிறேன் என்று தெரிவித்தார்.